Hello students, இன்னைக்கு unit number 1 worksheet 1 பார்க்க போறோம். First question, the place value of 8 in number 608146 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதுதான் place values எழுதிருக்கு. So நீங்க அதில் ஒன்று ones, tens, hundreds, thousands, 10,000 and lakh. So இங்கே 8 கேட்டிருக்காங்க. 8ஓட place value வந்து 8,000. The difference between the successor and predecessor of a 1 lakh is 1 lakh ஓட successorன்றது plus 1 add பண்ணிக்கணும் 1 lakh ஓட predecessor வந்து minus 1 பண்ணிக்கணும் ஸோ அப்போ வந்து successor வந்து 1 lakh and 1 இருக்கும் predecessor வந்து 99,999 இது ரெண்டையும் subtract பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற answer 2. Next question, the difference between the place value of 7 in 6,78,072 is ஸோ இங்கேயும் ஒரு 7 இருக்குது இங்கேயும் ஒரு 7 இருக்குது ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த 7ன்றது 70,000 அதோட பிளேஸ் வேல்யூ இது வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது ஸோ 70 ஸோ இது ஸோ 70,000 70 சப்ராக்ட் பண்ணோம்னா 69,930 is the answer. The expanded form or standard form of 36,108 is ஸோ 36,108 வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலான்னு கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் 30,000 + 6,000 + 100 + 8 இதுதான் இதெல்லாம் தப்பு. My ATM password is largest 4-digit number includes the digit 0478 only once. My password is ஸோ இதில் லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே லார்ஜான நம்பர் எதுன்னு எடுத்து பார்த்து எழுதிக்கோங்க 8 அதுக்கடுத்தது லார்ஜாக இருக்கிறது 7 அதுக்கடுத்த லார்ஜாக இருக்கிறது 4 இந்த லாஸ்ட் ஒன் இஸ் 0 ஸோ largest 4-digit number வந்து 8740 is the answer. Next, choose the correct ascending order from the following. So ascending order na என்னது smallest to highest. So இது இந்த இதில் ஆப்ஷன்ஸில் எது smallest to highest வந்து இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Next question, which pair of symbols should Prabhakaran use to make the given expression correct? So இங்கே square minus circle is equal to 48 divided by 3 plus 4 கொடுத்துருக்காங்க 48 divided by 3 plus 4 என்னன்னு முதல் calculate பண்ணணும் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 plus 4 which is equal to 20 இதான் நம்மளோட RHS இது வந்து 20ன்னு தெரிஞ்சிச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை சப்ராக்ட் பண்ணால் 20 கிடைக்குதுன்னு பார்க்கணும் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 20 கிடைக்குது மீதி எல்லாம் வந்து வேறு எது கிடைக்குது ஸோ இது எல்லாமே தப்பு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Find the missing digit CAB. ஸோ சி இங்கே இருக்குது ஏ இங்கே இருக்குது இங்கே பி இருக்குது ஸோ 9 8 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 17 கிடைக்கும் ஸோ 7 இங்கே ஒரு 1 போயிடும் ஏன்றது என்னன்னு தெரியல நம்மளுக்கு 0ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணோன்னா 9 கிடைக்கும் 8 ஆட் பண்ணோன்னா 9 கிடைக்கும் அதே மாதிரி 7 + b is equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க 7 கூட எதை ஆட் பண்ணால் 6 கிடைக்கும்னு கேட்குறாங்க 7 கூட 9 ஆட் பண்ணால் 6 கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து CAB சி வந்து 7 A 8 B வந்து 9 ஆப்ஷன்ஸ் D தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் the missing number in the following 3,456 divided by dash is equal to 1. Any number divided by itself will give 1. So 3456 divided by 3456 is equal to 1. So option A தான் கரெக்டான ஆன்சர். A stadium has a capacity of 56,000 persons. How many persons should be seated in one row if there are 80 rows? ஸோ 56,000 divided by 80 போடுறோம் அப்போ தான் ஈச் ரோவில் எத்தனை பேர் உட்காரலாம் தெரியும் ஸோ ஆன்சர் வந்து 700%. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ரீரைட் த நம்பர் பை பிளேசிங் கமாஸ் அக்கார்டிங் டு த சிஸ்டம் இன்சைட் த டேபிள் ஸோ இந்தியன் சிஸ்டம்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா அதுக்கப்புறம் 1000 10,000க்கு அப்புறம் ஒரு கமா அப்புறம் லேக் வந்துடும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா அதுக்கப்புறம் 1000 10,000 100,000 100,000 வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கமா வரும் ஸோ அது மாதிரி ரீரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் 2 possible 5-digit numbers using the digit 78903. ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு காம்பினேஷனில் 2 நம்பர் எழுதியிருக்கேன் ஸோ இங்கே நான் 98,703 எழுதியிருக்கேன் இன்னொன்று அதே ரிவர்ஸில் 30,789 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் Shenbagam bought 7 packets of ball. Each packet contains 12 balls. Shenbagam gave 10 balls to her friends. How can she express the number of balls left with her? So total number of balls பார்த்தீங்கன்னா 7 into 12 இதில் வந்து 10 பாலை கொடுத்துட்றா ஸோ அப்படின்னா -10 நம்பர் ஆஃப் பால்ஸ் லெஃப்ட் வித் ஹர் வந்து அதுலேருந்து 10 கழிச்சோன்னா 84 - 10 which is equal to 74 balls is the answer.
State whether the numerical expression 8 into 6 minus 2 is equal to 8 into within bracket 6 minus 2 is true or false and justifies your answer. So இதில் LHS எடுத்துக்கலாம். இந்த LHS பார்த்தீங்கன்னா 8 into 6 minus 2. ஸோ ஃபஸ்ட்டு 8யும் 6யும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் 48 minus 2 பண்ணால் 46 வருது. RHS பார்த்தீங்கன்னா 8 into 6 minus 2 6 BIDMAS principle படி நீங்கள் brackets indices division or multiplication addition subtraction ஸோ அந்த ஆர்டரில் தான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நாட் ஈக்குவல். ஃபால்ஸ் இஸ் தி ஆன்சர். சிம்பிளிஃபை ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதே BIDMAS ரூல் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல டிவிஷன் பண்ணுறோம். ப்ராக்கெட்ஸில் உள்ளுக்குள்ள இருக்க இன்னர் ப்ராக்கெட்ஸில் இருக்கிற டிவிஷன் பண்ணுறோம். ஸோ 14 divided by 7 வந்து 2 அதை பண்ணுறோம். அதுக்கடுத்து இன்னர் ப்ராக்கெட்டில் இருக்க 24 minus 2 இந்த சப்ராக்ஷன் பண்ணுறோம். 22 வருது. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது 12 into 22 which is equal to 264. ஸோ 60 plus 264 வந்து கடைசியாக பண்ணுறது. ஆன்சர் வந்து 324 is the answer. In a particular year, a factory produced 87,766 pens. Next year, the number of pens produced was 19,087, more than the produced in the preceding year. How many pens were produced during these 2 years? So, first year, 87,766 பண்றாங்க. Next year, அதோட கொஞ்சம் ஜாஸ்தி 19,087. So, அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா செகண்ட் இயரில் எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் இயரில் 1,06,853 pens ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின், அது கொஸ்டின் இல்லை. ஹவு மெனி பென்ஸ் were produced during these 2 years? 2 வருஷமும் சேர்த்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் சேர்த்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1,94,619 pens தான் டோட்டல் பென்ஸ் ப்ரொடியூஸ்டு. Next question. The population of a city in the year 2018 was 18,67,591. In the following year, population became 19,53,632. Find the increase in population. So, second year 2019 வந்து 19 lakhs கிட்ட இருக்கு. 2018 18 lakhs இருக்கு. ஸோ இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணோன்னா எவ்வளோ இன்க்ரீஸ்னு கிடச்சிரும். இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இஸ் 86,041 persons. Next question. A box contains 36 pencils. How many pencils are there in 247 such boxes? So ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 8,892 pencils கிடைக்கும். Cost of 25 refrigerator is 11,33,750. What is the cost of one refrigerator? So 25 refrigerator காஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 25 டிவைட் பண்ணோம்னா 1 ரெஃப்ரிஜரேட்டர் காஸ்ட் போகும். ஸோ ஃபஸ்ட்டு 5 times டிவைட் பண்ணிங்கன்னா 2,26,750 கிடைக்கும். திருப்பியும் 5 டிவைட் பண்ணிங்கன்னா 45,350. ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் ஃப்ரிட்ஜ் இஸ் 45,350. A legislative assembly has 5,86,908 male voters and 5,11,699 female voters. Election 2,21,583 voters did not vote. How many people cast their vote in election? ஸோ இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம ஆட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10,98,607 டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இதில் வந்து ஓட் பண்ணாதவங்க எவ்வளோனா 2,21,583. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா எத்தனை பேர் நம்மளுக்கு ஒரிஜினலாக ஓட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அது பார்த்தீங்கன்னா 8,77,024 பீப்புள் காஸ்ட் தேர் ஓட். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.